ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். எஸ் பாலாஜி 2021 போட்டியிட்டாரு. இது விசிகா வந்து ஒரு பொது தொகுதியில நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் திருப்போரூர்ல போட்டி போடுறாங்க. சென்ற முறை எஸ் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் மார்ஜின்ல தான் ஜெயிச்சார். 1947 அந்த வாக்கு வித்தியாசத்துல. காரணம் அப்ப அமமுக கூட போட்டி போட்டது. கோதண்டபாணிங்கிறவர் 7000 சொச்சம் வாக்குகளை வாங்கினார். அதனால பாமக ஆறுமுகம் தோல்வியை தழுவினார். சென்ற முறை 76.96% வாக்கு பதிவானது. இந்த முறை 86.56% வாக்கு, அதாவது 10% வாக்கு பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த முறை விசிக கட்சியின் சார்பாக பன்னீர்தாசும் அட்வொகேட் கே பாலு பாமக சார்பாக போட்டிடுறாங்க. அவங்களுக்குள்ளாரதான் போட்டி. அதே நேரத்துல ராமதாஸ் பிரிவு அவங்க வந்து ஏகாம்பரம் அப்படிங்கிறவரு போட்டிடுறாரு. அதையும் நம்ம பார்க்கணும். விஜயராஜ் தாவேகா போட்டிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தமாகிறது அப்படிங்கிறத கலாய்வில் ஈடுபட்ட நேதாஜியிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய முதற்கட்ட கலாய்வுல பாலுவுக்கு ஒரு முன்னிலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்பொழுதும் அதே நிலைமைதான் நீடிக்குதுடா? ஏன்னா இப்ப பாமகலேயே கூட ராமதாஸ் பிரிவிலிருந்து ஒருத்தர் நிக்கிறாரு, ஏகாம்பரம். அவர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்? வன்னியர்களுடைய ஓட்டு அங்க பிரிகிறதா? தாவேக்காவுடைய தாக்கம் அந்த பகுதியில எப்படி இருக்கு? அந்த தாவேக்கா வாங்கக்கூடிய வாக்கு யாருக்கு பாதிப்பாக இருக்கு? சார், இப்ப திருப்பூர் தொகுதி பார்த்தீங்கன்னா விசிகா அந்த பாமக அவங்க டைரக்டாவே 2 பேரும் வந்து அங்க களம் காண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராமதாஸ் ஐயாவுடைய டீம் நின்னாலும் அந்த அளவுக்கு பெரிய பிரிவை ஏற்படுத்தாதுன்றது அங்க நம்ம களத்துல வந்து விசாரிக்கும் போது நம்ம பார்த்தது. அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாலு அவருக்கு தான் வாய்ப்பு வந்து அந்த கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி மக்கள் சொல்றாங்க. அது இல்லாம அந்த பகுதியில வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஓட்டு அவர் வாங்குறாரு. அந்த பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை மட்டும் இல்லாம மற்ற கட்சியில இருக்கிற இளைஞர்கள், பெண்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. அதை தாண்டி வந்து யாரு அங்க வந்து போட்டியா இருக்குன்னு பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை பாமக 2 பேருக்கு தான் போட்டியா இருக்குன்ற மாதிரியான சூழ்நிலை. ஆனா அங்க வந்து ஒரு பாலுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்றாங்க. சரி, எவ்வளவு பர்சன்டேஜ் அங்க வாக்கு வாங்கும்? அங்க 20 ஒரு 20% தான் சார் அங்க வாங்குவாங்க. ஆமா. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முதற்கட்ட கலாய்விலேயே அட்வொகேட் கே பாலு பாமக சார்பாக அவருக்கு ஒரு முன்னிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரம் எங்க அன்புமணியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு சூடு பிடிக்கிறது களம். விஜயுடைய தாக்கமும் அந்த பகுதியில் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஈசிஆர் ரோடு தானே, அதனால விஜயோடைய தாக்கம் இருக்கிறது. அவங்களும் ஒரு 20% வாக்குகளை வாங்குறாங்க. எல்லா கட்சியுடைய வாக்குகளும் அவருக்கு பிரிகிறது. குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள்லாம் நிறைய பேர் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இங்க டாக்டர் ராமதாஸ் பெரியவர், அவருடைய கட்சி சார்பாக PMKR அப்படின்னு சொல்லி அவங்க போட்டுருக்காங்க, ஏகாம்பரம்ங்கிறது. ஆனா அங்க வன்னியர்களை பொறுத்தளவு மாம்பழம் சின்னம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் வாக்கு அளிப்பாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து பாலுவுக்கு இருக்கிறதுனால பெரிய அளவு தாக்கத்தை அதை ஏற்படுத்தவில்லை. 10% வாக்கு கூடியிருக்கிறது. இதுவும் கூட அந்த பகுதியில தவைக்கா போட்டியிடுறதுனால அந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. இதுவும் கூட அட்வான்டேஜ் வந்து பாலுவுக்கு இருக்கிறதுனால நேரடியாக விசிகா வெர்சஸ் பாமக அப்படிங்கும் பொழுது பாமகவுடைய பாலுவிற்கு ஒரு முன்னிலை இருப்பதாகத்தான் தெரிகிறது. முழு வெற்றி அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.